நம்ம பார்க்க போகிறது நீதியும் நம்பிக்கையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப அவசியம். நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய நீதியாக வாழக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்கிறோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் அப்படி இருந்திருக்கு. அதில் அரசர்களுடைய கடமையை முதல் சொல்கிறாரு, ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை ஒக்கும். ஒருவர் செல்வத்தாலும் பொருளாலும் இல்லை உடலாலும் தங்களுடைய வாழ்க்கை சூழலால் வறுமையில் இருக்கக்கூடியவர்களை பழிப்பாவங்களை நாம் சுமத்தக்கூடாது. அப்படி சுமத்தணும் அப்படின்னா அவர்கள் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் ஒருவரை அழிக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கக்கூடியது. அப்போ அரசனுடைய கடமையால் நீதி தவறாமல் நடுவு நிலைமையோட குற்றத்தை ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியதான் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும். கூறிய வாழ் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய முனை ரொம்ப கூர்மையாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அது தாக்கக்கூடியவங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே போல தான் ஏழை அழுத கண்ணீர் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்போ ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் குடிமக்களுடைய நலனை காக்க வேண்டும். அப்போ நீதி தவறாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் இதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை சார்ந்து, இறை நம்பிக்கை சார்ந்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற பழமொழி பல இடங்களில் நாம் கேட்டிருப்போம். இதற்கு பின்னால் மிகப்பெரிய அறிவியல் கருத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த காரணம் இன்னும் தெரிஞ்சோம் அப்படின்னா நாம் சரியாக பயன்படுத்தும். ஏன் அப்படின்னா கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அடுக்குகளோடு சேர்ந்து உயர்ந்த இடத்துல இருக்கும். அந்த கோயிலுக்கு உயரத்திற்கு ஏற்பதான் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளும் அமைஞ்சிருக்கு. கோயிலுடைய உயரத்தை தாண்டி வீடுகள் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கோயில் அப்படிங்கிறது புனிதமான இடம், எல்லாரும் வந்து செல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இறை நம்பிக்கையோடு எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருந்தோம் அப்படின்னா அங்கே இறை நம்பிக்கை இருக்காது, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோபுரத்தினுடைய கலசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோபுர கலசங்கள் வச்சிருப்பாங்க. இந்த கலசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான பொருட்களால் அமைந்து இரும்பு, செம்பு, துத்தநாகம் இப்படி இருக்கக்கூடிய பொருட்களானது. அது இடியை தாங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா இடிகள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுடைய உயரத்துக்கு மேலே வீடுகள் கட்டாமல் இருக்கு. இன்னைக்கு நாகரீக மாற்றத்தினால இடப்பொருளாதார சூழல் காட்டி எல்லோரும் 14 அடி 16 அடி இல்லை 20 அடி அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கோயிலுங்கிறது நிம்மதியான தரக்கூடிய இடம். அந்த இடம் இல்லாத இடத்துல நாம் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய செயல் நமக்கு பலனை தரக்கூடியதாக தான் சொல்லியிருப்பாங்க. கணியம் பூங்குன்றனா தீதும் நன்றும் பிறர் தர வாரார். நீங்கள் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறீங்களா, அந்த நன்மை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சேரும். ஒருவருக்கு நாம் தீமை செய்தோம் அப்படின்னா அந்த தீமை நமக்கு வந்து சேரும். அப்படிங்கிறதுக்காக தான் வினை விதைத்தவன் வினை இருப்பான், அதே போல திணை விதைத்தவன் திணை இருப்பான். அப்போ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்க நெறியை சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக தான் இந்த பழமொழி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் விவசாயம் சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ விவசாயம் சார்ந்த உழவினுடைய சிறப்பை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலை செல்வம் கோலை படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகல்வட்டம் பகல் மலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் அறிவியல் சார்ந்த ஒரு இது. சூரியனை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளிவட்டம் தோன்றும். அந்த ஒளிவட்டம் தோன்றிய ஒரு வாரத்திலிருந்து அப்போது மழை வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பழமொழியாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிழக்கு அதிகாலை மேற்கு வானவில். பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் மேற்கில் வானவில் தோன்றுச்சு அப்படின்னா மழை வரும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் நம்ம இயல்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வானவில் வந்திருக்கு. வானவில் எப்போ வரும், மழை வரக்கூடிய சூழலில் தான் அந்த வானவில் உருவாகும். அப்போ வானவில் மேற்கில் உதிச்சுது அப்படின்னா தோன்றுச்சு அப்படின்னா இயற்கையாகவே அங்கே கிழக்கில் மழை பெய்யக்கூடிய சூழல் உருவாகும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சூழலை எல்லாம் பார்த்து நாம் என்ன பண்ணணும், பருவத்தை பயிர் செய். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி இருக்கும். ஆடி மாதத்தில் நாம் விதை விதைக்கும் போது அந்த விதைகள் நல்ல விளைச்சலை தரக்கூடியது. ஏன் அப்படின்னா மழைக்காலம் உருவாகி விளைச்சலை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி பருவத்தை பயிர் செய். அந்த நிலத்தை பதப்படுத்தி பண்படுத்தி பயிர் செய்யக்கூடிய சூழல் இருக்கும்போதே நாம் பயிரை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உழவு முறையை சொல்கிறாங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உயிரினங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. மாடுகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து மாடுகளை கூட்டி ஏர் கூட்டி தான் வயல்வெளிகளை உழுதுருக்கிறாங்க. அந்த ஏற்கலப்பை ஆழமாக உழுவக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா
எல்லாரும் பெரிய மிஷின்கள் எல்லாம் வச்சு உழவு ஓட்டுறாங்க. அது மண்ணை காயப்படுத்தணும் ஒழிய மண்ணை பதப்படுத்தாது. அப்போ எப்படி உழணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக இந்த பழமொழிகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம், அவங்க மாதத்தை வைத்தும் பழமொழிகள் உருவாக்கியிருக்காங்க. சித்திரை மாதம் பொழுது பத்தரை மாற்ற தங்கம், நிலத்தை காய போடணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கார்த்திகை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிகை காலங்கள் உருவாகிடும், மழை இருக்காது. அப்போ அதற்கு முன்னாடி நாம் நீரையும் சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி மாதத்தில் தேடி விதைகளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறுவடை காலம், காற்றுள்ள போது திக்கொள். அப்போ ஐப்பசி கார்த்திகைலாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடி காற்றுல அம்மியும் மறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லை எல்லாம் சேமித்து வச்சுக்கணும், அதை தூற்றியும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டோரு அத்தை ஆண்டு, மாட்டோரு மறு ஆண்டு என்று சொல்கிறாங்க. அப்போ உரமிடக்கூடிய இதையா ஆண்டிற்கு இருமுறை விடணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக இது அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த பழமொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய பண்பாட்டை அறியக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. சரியான நேரத்தில் உதவக்கூடியதாக சொல்கிறாங்க. கல்யாணத்தில் இல்லாத வாழைக்காய் பந்தலை கட்டி ஆடுகிறான். இது பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக எடுத்துக்கலாம், அவங்களுடைய வாழ்வியல் முறையோடு நம்ம சேர்த்துக்கலாம். எளிமையான வாழ்க்கை முறைக்கு விரலுக்கேற்ற வீக்கம், நம்மளுடைய வசதிக்கேற்ற செலவுகளை செய்வது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழியாக இருக்குது. ஆடம்பரத்தை எதிர்த்தல், குடிக்கிறதுக்கு கூடாது, ஒப்பிக்கிறது பன்னீராம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வசதியாக வாழ்கிறார்கள் என்பதற்காக நாம் வசதியாக வாழணும்னு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அதான் அவர் சொல்கிறாரு, குடிக்கிறதுக்கு கூட நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்வியல் முறையை செம்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த பழமொழிகள் கல்வியில் ஆரம்பித்து பண்பாட்டிலிருந்து நம்பிக்கையிலிருந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாம் பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.